ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு ரெடியாகி வாராகி கோயிலுக்கு தான் போக ரெடி ஆயாச்சு. நேற்று அமாவாசை ஸ்பெஷல் பூஜை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாமளும் ஓமத்தில் கலந்துக்கலான்னு ரெடியான ஆல்ரெடி கியூ நிற்கிது. இது இல்லாமல் அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 10 நாளைக்கு திருவிழாவாம். ஆல்ரெடி பேனர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரியேண்டு ஓமத்தில் போய் கலந்துக்கிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிக்கிட்டு சூப்பராக ரெடி பண்ணி அலங்காரம் சூப்பராக இருந்துச்சு. கோயில் பார்க்கறதுக்கு கோயிலேருந்து வெளியே வரவே மனசு இருக்குல்ல. ஓமம் எல்லாம் பூஜை முடிஞ்சதும் கையில் ஒரு திருஷ்டி சுற்றி போட மிளகாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஓமத்தில் போட்டுட்டு பார்த்தா சூப்பராக கொஞ்ச நேரத்தில் அம்மனை ரெடி பண்ணிட்டாங்க. பாடும் புலவரெல்லாம் பண்பிசைத்து பாடல் சொல்ல வடுகர் தூலுக்கரம்மா மராட்டியர் கன்னடியர் காவலுடன் கர்நாட்டு பட்டாணியர் இந்த சட்டை வாங்க சாமியை பார்த்துக்கிட்டு கொடுத்த திருநூறு குங்கம் எல்லாம் வாங்கிக்கிட்டு கொடுத்த பிரசாதமும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பிரசாதம் என்னன்னா ஒரு பஜ்ஜி, கோவக்காய் பொரியல், ஸ்வீட் பொங்கல், சாதம், முள்ளங்கி சாம்பார். கோயில் பிரசாதம்னாலே அம்மட்டு ருசியாக இருக்கும். கேட்க வேணுமா? சூடாக இருந்தது. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தாச்சு.